ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 25. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒரு நியூ 2 கேரக்டர் என்ட்ரி ஆகிருக்கும். யாருன்னா தேங்கோட அக்கா அண்ட் தேங்கோட அக்காவோட ஹஸ்பண்டோட தங்கச்சியும் வந்திருப்பா யூன். ஸோ அவளுக்கு வந்து நம்ம தேங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரஷ்னே வச்சுக்கலாம். கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 25. அத்தாடி இவன் என்ன இங்கே நின்றுட்டுருக்கா? நான் ஆஃபீஸில் இவ கண்ணில் மறைஞ்சி இங்கே பிள்ளைய கூப்பிடலான்னு வந்தா என் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காளே, இந்த தேங்க பையன் அதை வர பார்த்து நின்றுட்டுருக்கானே அப்படின்னு அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கா. தேங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஓன் நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு வந்துட்டாளா? ஏய் அங்கே நின்றுட்டுருக்கேன், இங்கே வாடி. நாளை வரமாட்டேன், உங்கள் அக்கா இருக்கா பாரு, வந்துன்னு வச்சுக்கோ என்னை வச்சு செஞ்சுருவான். நாளை வரமாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா. நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, போ என் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஜியா அப்படியே திரும்பி அப்படியே ஒரு மாதிரி கெத்தா லுக்கோட வயனா அவ்வளோதான் அவட வெத்து போச்சு. வயனை பார்த்துட்டா. ஸோ அதனால் வயனமே அப்படியே கேஷுவலாக மெயின்டைன் பண்ணணுன்னு ஜியா ஜியா நீ எப்போ ஐயோ நீ சொல்லக்கூடாதுல்ல. ஜியா எப்போ வந்தீங்க? பரவாயில்ல வயன், நான் கூட என் தம்பிக்கிட்ட நீ டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் மோசமான நிலமையில் இருப்பேன்னு பார்த்தா பரவாயில்ல, இன்னும் நீ அப்படியே தான் இருக்க. உன்னோட அழகும் சரி, உன்னோட பர்சனாலிட்டியும் சரி, எதுவுமே மாறவே இல்லை. ஓ அப்படியா, சரி. அம்மா என்ன தங்கம், இவங்க என் அத்தையாம்மா? ஆமாம்மா, அத்தை அப்பாவோட அக்கா அம்மா. அப்படியாம்மா அப்படின்ட்டு இங்கே பாரு, இவன் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அத்தை ரொம்ப நல்லவங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது வேணும், அவங்க அத்தை தானே ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இங்கே சியா பாப்பாவை தூக்கி வச்சுட்டு வாயனை பார்த்து, நான் இன்றைக்கி ஒரு நாள் லூனாவை தூக்கிட்டு போகலாமா? ஏன்னா நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ என் தம்பி பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒன் டே அவள் என் கூட இருக்கட்டுமா? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, பட் கேட்க சொன்னாங்கிறதுக்காண்டி கேட்குறேன். ஷோர் ஷோர், நீங்கள் லூனாவை கூட்டிகிட்டு போங்க. நான் லூனா கிட்ட சொல்கிறேன். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கும் இந்த மாதிரி அத்தை பாசம் கிடச்சது கிடையாது. அவளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாள் அப்படின்ட்டு அப்படியே லூனா கிட்டே போய், எங்கே பாரு லூனா, இங்கே பார்த்தியா அவனோட அத்தை வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க கூட போ. அம்மா உன்னை நாளைக்கு காலையில் ஸ்கூலில் அத்தை விடும்போது வந்து பார்த்து நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஏம்மா நீயும் வரமாட்டியா? இல்லைம்மா, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீ அத்தை கூட போ, சரியா? சரிம்மா, பாய்ம்மா, பாய், லவ் யூ, லவ் யூ டூ அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டா. ஜியா அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசல. அவள் பாட்டுக்கு தூக்கிட்டு போய்கிட்ட இங்கே யூனா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வாயனை பார்க்குறா. பார்த்து ஹலோ, ஹாய், யார்? நான் தேங்கோட அக்காவோட நாத்தனார். ஓ நீங்களா, சொல்லுங்கள். என்னோடய பேர் யூன். நீங்கள் வாயன் தானே? வாயன் தான். என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, பிகாஸ் உங்களுக்கும் தேங்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனுக்கும் அன்றைக்கும் மேரேஜ் ஆச்சு. ஆமாம், ஐயோ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. கேள்விப்பட்டோம். ஓகே. தேங்காவுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆச்சுல்ல? ஆனதுக்கப்புறம் தானே இப்போ பிறந்தா? யார் பிறந்தா? லூனா. ஆமாம், பட் ஆக்சுவலாக தேங்கிட்ட நான் டிவோர்ஸ் வாங்கும்போதே நான் 3 months ப்ரெக்னென்ட் தான். அது தேங்கு தெரியாது, இப்போ தான் ரீசெண்டாக தெரியும். ஓ ஓகே 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 வாயன். வெல், நான் கூட தேங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் சரி, பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க போல, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் ரொம்பவே கூலாக, ரொம்பவே அழகாகவும் இருக்கீங்க, ரொம்ப ப்ரிட்டியாக கூட இருக்கீங்க. உங்களை பார்த்தா ஒரு குழந்தைக்காமான்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. லுக் வைஸ் யூ ஆர் வெரி பெட்டர். தேங்க்யூ. ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே பாய் அப்படின்ட்டு லூனை அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் அவன் எனக்கா, எம்மாடி இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு தினசாவே பேசுதாங்களே அப்படின்னு இப்போ தான் ஒன்று அப்படியே மூச்சை விடுறதுக்குள்ளே தேங்க அப்படியே முன்னாடி வந்து, ஏய்
வந்துட்டேனா என்னடா என்ன என்னடா என்னடி திமிரா பேசுகிற இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ் வரலையே என்ன என்னை எதுவும் மிஸ் பண்ணியா என்ன சே சே நான் எதுக்கு ஒன்று மிஸ் பண்ண போகிறேன் ஏன் தெரியும் உனக்கு எப்போ பாரு இந்த கனவுல ஒருத்தில் மதக்கிறதே ஒரு வேலையா நான் இதுக்கிட்ட ஒன்று மிஸ் பண்ண போகிறேன் உன்னை பார்த்தா என்ன பார்க்கலன்னா எனக்கு என்ன வந்துச்சு அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை உன்னை நான் ஒன்றும் மிஸ்ஸும் பண்ணல சரியா ஓ ஆ அப்போ மேடம் என்ன மிஸ் பண்ணலையே பண்ணவே இல்லை சரி 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 அப்புறம் என்ன எங்கள் அக்கா இந்த ஒரு வாரம் இருப்பா அப்போ நான் ஒரு வாரம் எங்கள் அக்கா கூட தான் இருக்கணும் அவளை ஊர் சுற்றி காட்டணும் ஸோ அப்போ நான் ஒரு வாரம் ஆஃபீஸ் வரல எது ஒரு வாரம் வர மாட்டியா அப்போ வீட்டுக்கு வர மாட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே தேங்காய் சிரிச்சிட்டே இப்போது மேடம் ஏதோ பதர்ணமாக இருந்தது அப்படியா இல்லையே நான் பதறினானா அப்படி எதுவும் தெரிஞ்சா என்ன சும்மா கனவு காணாத அதெல்லாம் நான் ஒன்றும் பதறல நிஜமாவா அப்போ ஏதோ ஒரு வாரம் வர மாட்டியாடா அப்படின்னு ஏதோ ஷாக் கனமாக இருந்துச்சு அதில் ஒரு ஷாக்கில் உங்கள் அக்கா முறைக்கிறா கிளம்பு அப்படின்ட்டு அங்கேருந்து தேங்காய் அப்படியே பாத்தி விட்றா தேங்காய் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான் ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆகுது மறுநாள் காலையில் தான் வாயின் மறுபடியும் வந்து லூனாவை பார்க்குறா ஸோ லூனா அப்படியே ஸ்கூல் போயிட்டா வாயினும் பாய் சொல்லிவிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா தேங்கோட சீட்டில் இவனு உட்காந்துருக்கா வாயினுக்கா ஒன்றும் புரியல என்னடா இது எப்பயும் தேங்க தானே வருவான் இன்றைக்கி நீ இவன் வந்திருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு நேராக மியாட்ட போய் என்னடி ஆச்சு இன்றைக்கி தேங்க வரலையா அப்போ நீ தேங்க மிஸ் பண்ணுறியா ச்சே என்ன கேள்வி கேட்டுட்ருக்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுற என்னம்யா எதுக்கு இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க சொல்லி தொலை நான் எங்கடியும் ஒன்று இரிட்டேட் பண்ணுறேன் தேங்க மிஸ் பண்ணுறான்னு கேட்டேன் ஆமாம் இல்லைன்னு ரெண்டில் ஏதோ ஒரு பதில் சொல்லு இல்லை ஓ இல்லையா அப்புறம் எதுக்கு கேட்ட அப்புறம் எதுக்கு கேட்ட தேங்க எங்கன்னு அது நான் என்ன கேட்டேன் கொஷினை ஒழுங்காக புரிஞ்சுக்கோ தேங்கோட சீட்டில் அவள் உட்காந்துருக்காளே அதான் தேங்கங்கன்னு கேட்டேன் அதான்டி மிஸ் பண்ணுறேன் வேணாடி உன்கிட்ட கேட்டதே என் தப்பு தான் விட்டுரு அப்படின்ட்டு வாயின் பாட்டு காஃபி குடிச்சிட்டு என்ன இந்த தேங்காய் பழம் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் மேக்கிட்ட வந்து விஷயத்தையும் சொல்கிறா ஆக்சுவலாக அவங்க பிஸ்னஸில் ஏதோ வேறு பிரான்ச்சில் ப்ராப்ளம் இருக்கான் ஸோ அதனால் இவனை இந்த பிரான்ச்சுக்கு சிஇஓவை போட்டு தேங் வேறு பிரான்ச்சில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு போயிருக்கான் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் எனது ஒரு வாரம் ஆகுமா அப்போ ஒரு வாரத்துக்கு அவன் வரமாட்டானா நிச்சயமாக வரமாட்டான் அவன் இப்போ நான் தான் சொன்னான்ல வேறு பிரான்ச்சில் வேறு இதில் அதாவது வேறு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அவன் வர்றது நடக்காத காரியம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதான் தேங்காய் இங்கே வர முடியும் என்னடி சொல்கிற ஒரு வாரம் தேங்காய் பார்க்க முடியாதா பேச முடியாதா நான் எப்படி இருப்பேன் ஏதோ சொன்னேன் பெரிய விளாட்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவனை மிஸ் பண்ணலையே அப்படின்னு இப்போ என்ன தேங்காய் பார்க்க முடியாதா கிளிக்க முடியாதான்லாம் கேட்டுட்ருக்க இல்லை என்னதான் இருந்தாலும் எனக்கும் அவனுக்கும் ஒரு சரி விடு போ அப்படின்ட்டு வாயின் ரொம்ப சோகமாயிட்டா பாடு காஃபி குடிச்சிட்டு அவளோட பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த யூன் இருந்தானா வானை கால் பண்ணி கொஞ்சம் கேபின் வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்றா வானுமே சரி கூப்பிட்றாளே அப்படின்னு கேபினுக்கு போனா என்னவா என்ன ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க எதுவுமே சரியில்லையா என்ன சரியில்லை ஏன்னா வாயினே 2 வாரம் லீவ் கழிச்சு பார்த்தா வந்திருக்கா அவளுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது அவள் அப்படியே முழிச்சிட்ருக்க என்ன இப்படி முழிச்சிட்ருக்கீங்க இதுதான் உங்கள் ரெஸ்பான்ஸா ஒர்க் சரியில்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி திருன்னு முழிச்சிட்ருக்கீங்களே ஒன்றும் சரியாக பண்ணலையா வாயன் என்ன நினச்சிட்ருக்கீங்க உன் மனசில் ஒரு நிமிஷம் யூன் சாரி மேம்னு கூப்பிடுங்க ஆஃபீஸில் நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்னு காட்டிக்க வேண்டாம் அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் என்ன யூன்னு கூப்பிடுங்க ஓகே ஓகே சாரி மேம் இஃப் டோன்ட் மைண்ட் நான் 2 வீக்ஸ் ஆஃபீஸ் வரல ஸோ என்னென்ன ஒர்க் போயிருக்கு அப்படிங்கிறது ப்ராப்பராக எனக்கு தெரியல நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்களோ எனக்கு சத்தியமாக புரியலை நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் வாய் நீங்கள் சொல்கிற பதில் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா மேம்
ஐம் ஆஸ்கிங் யூ ஒன். நீங்கள் சொல்கிற பதில் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கா? ஒன்றுமே ப்ராப்பராக இல்லை. என்ன இது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, 2 வாரம் லீவ் எடுத்தேன் ஆனால் எனக்கு தெரில. இது என்ன வயன்? உங்ககிட்ட நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தாங்கமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி அப்படின்ட்டு என்னை ரெக்கமெண்ட் வேறு பண்ணிட்டு போனார். பட் நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஒன்றுமே சரியாக படலையே. என்ன பேசுகிறீங்க? 2 வாரம் லீவு வந்த எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு ஆஃபீஸ்க்கு வந்து. நீங்கள் நேரம் எல்லாத்தையும் அப்படியே டப்புன்னு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க வேணாமா? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. இதை நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு மாதிரி பேசி விட்டா. எனக்கா என்னடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு ஃபைலை தூக்கி எரிஞ்சு அசிங்கமாக திட்டினா கூட சரி இவன் தானே திட்டிட்டு போகிறான்னு விட்டுருவா. ஆனால் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய மதிப்பு வச்சுருந்தேன், இப்படி நீங்கள் அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்களே, இது என்னால் எப்படி ஏற்றுக்க முடியல வாயன். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறது கேட்டு வாயனுக்கா கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, திட்டிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது போலையே அப்படின்னு வாயனும் யூன் எனக்கு நீங்கள் சாரி மேம். நீங்கள் எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க மேம். ஐ ஹவ் கிளியர்லி சால்வ் திஸ் ப்ராப்ளம் மேம். ஓகே மேம், லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. ஐ கிவ் ஜஸ்ட் 1 hour. ஓகே சால்வ் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். ஓகே மேம் எனக்கு பெட்டரான சொல்யூஷன் வேணும். ஓகே மேம் அப்படின்ட்டு அவனும் ஃபைல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டா. மியாவா பார்க்குறா, என்ன தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாளேன்னு. வயன் என்னடி எதுக்கு இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்க, என்னாச்சு? கூப்பிட்டு என்ன சொன்னா? கழுதவை திட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஏதோ நான் எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், நீ இப்படி ஆக்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாடி. ஏற்றுக்க முடியலம்மையா. சரி வீடு, இப்போ என்ன இந்த 1 வாரம் இந்த 2 வாரம் என்ன நடந்தது எனக்கு அப்டேட் பண்ண அப்படின்னு சொன்னதும் மியாவும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணமோ அதெல்லாம் சொல்கிறா. ஸோ அங்கே இருக்க ஃபைல்ஸை வச்சு வாயன் ஓவராலாக செக் பண்ணி பார்க்குறா. மியாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதால வாயனா ஒரு 1 hourலேயே முடிச்சிட்டா. ஆனால் அந்த 1 hourல முடிக்கிறதுக்குள்ளே அவன் அந்த சேரை விட்டு எந்திரிச்சிருக்கவே மாட்டா. ஹிப்பெல்லாம் சரியான வலி. இதில் வேறு 1 hour முடிஞ்சிருக்கும். சரி அவங்ககிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டா போல். அதுக்கு அவள் என்னம்மா என்னது மறுபடியும் டிஸ்டப்பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன கேட்டீங்க 1 hour, இப்போ எக்ஸ்ட்ரா 5 minutes எடுத்திருக்கீங்க. இந்த 5 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ பெரிய வேலையாக முடிக்கலாம் தெரியுமா அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஒரு செமினார் மாதிரி எடுக்க எனக்கு அப்படியே காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு சாரி மேம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் கொடுத்துட்டு ஹப்பாடான்னு வெளில வந்தா. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வேறு கொடுத்துட்ருக்கா. வயனை ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மியாவுக்கு நல்லாவே தெரியுது. வயன் இவங்க எதுவும் உன்னை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியல. அவளுக்கும் எனக்கும் என்ன டார்கெட் பண்ணி என்னடி பண்ண போகிறான்? எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லையா என்ன? நேற்று வந்தாங்களே சியா மேம், அதாவது தேங்கோட அக்கா, அவங்க ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் ஜிம்மனும் என்கிட்ட அதை சொன்னான். அப்படியா? என்ன சொன்னான்? உனக்கு அதை கேட்கணுமா? என்ன சொன்னாங்கன்னு? ஆமாம் கேட்கணும். அப்போ நான் லஞ்ச் வாங்கி தரியா? ஓகே டன் வாங்கி தரேன், சொல்லு. சரி, அதாவது இந்த யூனுக்கு தேங் மேலே ஒரு கண்ணு. அதாவது தேங்கிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் தேங்கோட அக்காவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை, எப்படியாவது இந்த யூனையும் தேங்கையும் அப்படியே பேச்சப்பாக்கி விட்டுறணும்னு. ஸோ அதனால தான் அப்படியே ஸ்கெட்சு போட்டு அவரை அங்கே தூக்கி போட்டு இவளை இங்கே தூக்கி போட்டு உன்னையும் தேங்காய் மீட் பண்ணாமல் வச்சு இந்த பிள்ளை உன்னை வச்சு செஞ்சு, ஸோ உனக்கு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது வானு இப்போ தான் யோசிக்கிறான். ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. பட் அவளுக்கு என்ன பண்ணேன்னு தெரில, ஏன்னா அவளுக்கு முன்னப்ப இந்த மாதிரி யோசிச்சு பழக்கமும் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. என்னடி பார்க்குற, எந்நேரம் நீ அப்படியே உன் முட்டியை பிடிச்சி ஆஞ்சிருக்க வேணாமா? அப்படி ஆயிரத்துக்கு அவன் என்ன புருஷனா? என்னடி இப்படி கேட்ட? முன்னாள் புருஷன் தானே? அதான் முன்னாள் புருஷன் தான், இப்போயும் புருஷனா என்ன? அப்போ நீ அவனை லவ் பண்ணல, அப்போ உனக்கு வேண்டாம் அப்படி தானே? அப்படி இல்லைம்யா. அப்புறம் நாங்கள் 2 பேரும் நான் கன்ஃபர்ஸே பண்ணலடி. அப்புறம் எப்படி நான் எந்த உரிமையில் போய் முடிவு பிடிச்சிருக்க? அதுக்கேப்பா நீ யாருன்னு பொண்டாட்டி அந்த பொண்டாட்டின்னு சொல்லுவேன், கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவேன். நான் இப்போ என்ன சொல்கிறது? சொல்லுடி பொண்டாட்டின்னு. அவன் தான் உனக்கு என்றைக்கு அந்த உரிமையை கொடுத்தானே, சொல்லு.
வேணாம். அது அவங்க ஃபேமிலியில் தான் பிரச்சனை ஏறப்போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன ஆனாலும் சரி என் தயம் என்கிட்ட தான் வருவான். என்னை விட்டு அவனால் யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாதுடி. யார்ட்டையும் போகவும் மாட்டான். அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங் மேலே. தேங் நிச்சயமாக சொல்கிறேன், மற்ற பொண்ணுங்க கிட்ட போகவே மாட்டான். என்கிட்ட மட்டும்தான் வருவான் அப்படின்னு அடித்து பேசுகிறா. மியாவா அப்படி ஷாக்காகி பார்க்குறா. நம்ம வேணா இது இப்படி அடித்து பேசுகிறாளே, இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இவக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை.